இப்போ அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாமுக்கான ஒரு இடைப்பட்ட காலம் இல்லையா, அந்த காலத்தில் நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை எந்த மாதிரி வச்சுப்பீங்க? நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா எக்ஸாம் டேட்டோட தெரிஞ்சிடும், இந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஆனுவல் பிளானரில் வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து விட்டுருவாங்க, எக்ஸாம் வந்து அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சிஸோட அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குமே. ஆனால் நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ரெகுலராக படிக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலான்றவங்களும் இருக்காங்க. அப்படி படிக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலான்னு இருப்பாங்க. ஆனால் அப்படி படித்தவங்கன்னா சுத்தமாக வந்து கிளியர் பண்ணவே முடியாது. நம்ம வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது, இல்லை அடுத்த வருஷம் தான் எக்ஸாம்னா ஒரு 6 மாதம் கழிச்சு படிச்சுக்கலாம், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு படிச்சுக்கலாம்னா அது அப்படியே தொடர் கதையாக போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், இப்போலேருந்தே படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்றதை நினச்சிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்போ தான் நம்ம அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிளியரும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே.